ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणी नमोस्तुते शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्थिहरे देवी नारायणी नमोस्तुते जय नारायणी नमोस्तुते जय नारायणी नमोस्तुते। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ओम போன வகுப்பில் 13வது அத்தியாயம் பார்த்துட்டு இருந்தோம். தேவி மகாத்மியத்தில் வரப்பிரதானம் அப்படிங்கிற அத்தியாயம். அது 2 பேரும், அதாவது அரசனான சுரதனும் வணிகனான சமாதியும் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய தவத்தை செய்தார்கள். தேவியின் மீது மிகுந்த பக்தியுடன் தவம் புரிந்தார்கள். அப்போ தேவியுடைய அனுகிரகம் கிடைச்சது. பரித்துஷ்டா ஜெகத்தாத்ரி பிரத்யக்ஷம் பிராகச்சண்டிகா அப்படின்னு பார்த்தோம். அவர்களுடைய தவத்தினால் மிகவும் மகிழ்ந்த ஜெகத்தாத்ரியான சண்டிகா தேவி அவர்கள் முன்பாக தோன்றி பிரத்யக்ஷமாக தோன்றி பிராக சொன்னாள் அப்படின்னு பார்த்தோம். என்ன சொன்னாள் அப்படின்னாக்க, எத் பிரார்த்தியதே த்வயா பூப த்வயா ச குலநந்தன மத்தஸ்தத் பிராப்யதாம் சர்வம் பரித்துஷ்டா ததாமி தத்து அப்படின்னு தேவி சொன்னார். அதாவது எத் பிரார்த்தியதே த்வயா பூப, பூப அப்படின்னா அந்த அரசன் சுரத்தனை பார்த்து அந்த தேவியை கூப்பிட்டு கேட்கிறாள், அரசனே, உன்னால் எது பிரார்த்திக்கப்பட்டதோ அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். எதை கேட்டாயோ கேட்கிறாயோ கேட்கப் போகிறாயோ அதையெல்லாம் தருகிறேன்னு முன்னாடியே ஒரு பெரிய வாக்கு கொடுத்து விட்டாள். ததாமி அப்படின்னு சொல்லிட்டார். பரிதுஷ்டா ததாமி, மிகவும் சந்தோஷப்பட்டவனாளான நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு. எத் பிரார்த்தியதே த்வயா பூப அப்படின்னு அந்த இவருக்கு சொன்னார், சுரத்தனுக்கு. அதே போன்று அந்த வணிகனுக்கும் சொல்கிறார். த்வயாச்ச குலநந்தன, குலநந்தனாக இருக்கக்கூடிய அந்த வணிகன் சமாதி அவனை நோக்கியும் சொல்கிறாள், உன்னால் எது பிரார்த்திக்கப்பட்டதோ அதை நான் தருகிறேன். மத்தஸ்தத் பிராப்யதாம் சர்வம், என்னிடமிருந்து அவற்றை எல்லாம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். தேவி சொல்லியாச்சுன்னா அப்போ கிடைக்க போறதுன்னு அர்த்தம் எல்லாம். அப்போ இந்த 2 பேரும் தங்களுடைய பிரார்த்தனைகளை தேவியிடம் தெரிவிக்கிறார்கள். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு. எதெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அதெல்லாம் இங்கே கிடைக்க போறது. இப்போ என்ன கிடைக்கிறது அப்படின்னா, தத்தோவ்ரேன்று போ ராஜ்யம் அவிப்ரம்ஷன்ய ஜன்மனி அத்தைவச்சரிஜம் ராஜ்யம் ஹதசத்ரு பலம் பலாத். இது அந்த சுரத்தன் அந்த ராஜாவுடைய வரம். அந்த வரம் என்ன கேட்கிறான் அப்படின்னா, தத்தோவ்ரேன்று போ ராஜ்யம். தேவி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த நிருப்பனான, அதாவது அரசனான ராஜா சுரத்தன் ஒரு வரம் கேட்கிறான் தேவியிடம். தன்னுடைய ராஜ்யம் போய்விட்டது, அதனால்தான் காட்டுக்கு வந்திருக்கான். எதிரிகள் அவரை மிகவும் கொடுமைப்படுத்தி விட்டார்கள். கூடவே இருந்த அமைச்சர்கள் கூட அவனை மதிக்கவில்லை. அதனாலதான் அவன் ஏகாக்கி ஹயமாருஹ்ய ஜிகாம ககனம் மனம் அப்படின்னு பார்த்தான். தன்னந்தனியாக ஏதோ ஒரு மிருகியாவியாஜேனன் போட்டிருந்தாருங்க, ஏதோ ஆடுவதை ஒரு காரணமாக காட்டி, அரசர்கள் வேட்டைக்கு போவார்கள் இல்லையா, அப்படி வேட்டையாடுறதை ஒரு காரணமாக காட்டி ஏதோ காட்டுக்கு போவது போன்று சொல்லிவிட்டு நாட்டிலிருந்து தப்பிச்சான். அவ்வளவுதான்.
அப்படி தப்பிச்சு ஓடி வந்திருந்தான். அந்த உள்ளே இருக்கக்கூடிய மனசு எரிஞ்சுன்னு இருக்கு, என்னுடைய ராஜ்யம் என்கிட்ட இருந்து போயிடுத்துன்னு அவனுக்கு இருக்கு. அதனால அந்த அரசன் கேட்கிறான் தேவியிடம், எனக்கு அடுத்த பிறவி வேண்டும், அந்த அடுத்த பிறவியில் எனக்கு கிடைக்கக்கூடிய ராஜ்யம் என்னை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு. ராஜ்யம் அவிப்ரம்ஷி அந்நிய ஜென்மனி அப்படிங்கிறார். மற்றொரு ஜென்மத்திலே எனக்கு இந்த ராஜ்யம் கிடைக்க வேண்டும், இதற்கு அடுத்ததாக ஒரு ஜென்மத்தில் அது எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்றால் அவிப்ரம்ஷி, நாசமடையாத ஒரு நல்ல நாடாக இருக்க, என்னை விட்டு போகக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். எதிரிகள் இருந்தால் எதிரிகள் இல்லாத ஒரு ராஜ்யம் வேண்டும் அப்படின்னு அது கேட்டிருக்காங்க. தத்தோபுரே ருபோ ராஜ்யம் அவிப்ரம்ஷி அந்நிய ஜென்மனி, அடுத்த ஜென்மத்தை பற்றி அப்படி சொல்லிட்டான். அப்புறம் இப்ப என்ன வேணுங்கிறதையும் சொல்கிறான். அத்திரச்ச அஸ்மின் வர்த்தமான ஜென்மனி, இந்த ஜென்மத்திலே நிஜம் ராஜ்யம், தன்னுடைய ராஜ்யம் தான் இழந்து விட்டானை போது அந்த ராஜ்யம் வேண்டும் என்று கேட்கிறார். ஹதசத்ரு பலம் பலாத் அப்படின்னு கேட்கிறார். தேவியுடைய பலத்தினால், தேவியுடைய கிருபா பலத்தினால் நான் இழந்த இந்த ராஜ்யம் எனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதுதான் அந்த ராஜா கேட்டது. ராஜா அடுத்த ஜென்மத்தை பற்றியும் கேட்டு விட்டான், இந்த ஜென்மத்தில் தனக்கு நல்லது எது என்று எண்ணுகிறானோ அதையும் கேட்டு விட்டான். இந்த இரண்டும் அவனுக்கு கிடைக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த சமாதிங்கிற வணிகன் அவன் கேட்கிறான், இப்போ அத விரக்தசிய சமாதேகே பிரார்த்தியம் ஆக அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். அந்த சமாதி என்ற வணிகன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா விரக்தனாக இருக்கிறான், வைராகியசீலனாக இருக்கிறான். உண்மையான ஞானி அவன்தான். ஏன் அப்படின்னாக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நித்தியமற்றது என்பதை அவன் உணர்ந்து விட்டான். பரீட்சியலோகான் கர்மச்சித்தான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருத கிருதேன அப்படின்ட்டு. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அனித்தியம். ஏனென்றால் எல்லாம் ஒரு செயலின் பலனாக வந்தவை. இந்த உலகத்திலே எந்த பொருள் இருக்கிறதோ அவை எல்லாம் ஒரு செயலின் பலனாக தோன்றியவை. அப்படி ஒரு செயலின் பலனாக எது தோன்றி இருக்கிறதோ அது நித்தியமாக இருக்க முடியாது, அனித்தியமாகத்தான் இருக்க முடியும். இப்ப அனித்தியமாக இருக்கக்கூடிய பொருள் எப்படி நித்தியமாக எனக்கு எப்போது இருந்துட்டு இருக்க முடியும்? அதனால அனித்திய பொருட்கள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைத்து விட்டார். நித்திய பொருள் என்ன என்பதை தேடிவிட்டார். அது அப்படி தேடுபவன் தான் விரக்தன்னு பெயர். இந்த உலகத்து பொருட்கள் எல்லாம் அனித்தியம், அவை வேண்டாம் அப்படின்னு வர வேண்டும். அப்படி அவன் வந்திருக்காமோ கேட்கிறான். ததகா சுரத பிரார்த்தனானந்தரம், சுரத்தன் என்ற அரசன் அந்த பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு இந்த சமாதி என்ற இந்த வணிகன் தத்தோ ஞானம் வவ்ரே அப்படின்னு சொல்லிட்டு, ஞானத்தை கொடுங்கள் அன்னையே அப்படின்னு தேவியை பார்த்து கேட்டிருக்கான். ஞானம்னா என்ன ஞானம்? மோக்ஷ புத்தி தான் ஞானம். மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. மோக்ஷம் என்பது தான் யார் அப்படின்னு ஒரு தெரிஞ்சுட்டுனா அதுதான் மோட்சம். நான் யார் அப்படின்னு தெரிந்தாவிட்டால், அறிந்து கொண்டு விட்டானே ஆனால் அதுதான் மோட்சம். நான் யார் என்ற ஒரு அறிவை பெற்றுவிட வேண்டும். அந்த அறிவுக்கு தான் மோட்சம்னு பேரு. அப்படிப்பட்ட ஞானத்தை அவன் கேட்டு விட்டான். தத்தோ ஞானம் வவ்ரே அப்படின்னு போட்டிருக்கு. அதனாலதான் என்ன விதமான ஞானம் அது? எந்த விதமான மனிதன் எப்படிப்பட்டவனாக அந்த வணிகன் சமாதி விளங்கினான் அப்படின்னு சொல்லி இருக்கு. எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா நிர்விண்ணமான சகா அப்படின்னு சொல்லிட்டு, பிராக்ஞா அப்படின்னா இந்த சமாதிக்கு 2 அடைமொழிகள் கொடுத்திருக்கிறார்கள். மனம் எதிலும் பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய மனம் கொண்டவனாக இருந்திருக்கிறான் அந்த சமாதி. பெரிய ஞானியாக இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிராக்ஞா அப்படின்னா
மோக்ஷகாங்ஷிதத்வாத் நிதராம் புத்திமான் அப்படின்னு போட்டு. பிராக்ஞா அப்படின்னு பெரிய புத்திசாலின்னு அர்த்தம். இந்த சமாதி ஒரு பெரிய புத்திசாலி. ஏன் அப்படின்னா அவன் கடைசியில தேவிட்ட அன்னைகிட்ட கேட்டது என்ன அப்படின்னா மோட்சத்தை கேட்டுட்டான். எது கிடைக்கிறது துர்லபமோ, எது அரிதோ, அந்த அரிதான ஒரு பொருளை அவன் அந்த தேவியிடம் இருந்து கேட்டு விட்டான். அதனால அவன் ஒரு பெரிய புத்திமான், நிதராம் புத்திமான், ரொம்ப இருக்கிறதே பெரிய புத்திமானவன். அப்படி பிராக்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் நிர்விண்ண மானச, வைராக்கியம் கொண்ட மனதுடையவனாக இருக்கிறான். ததா நிர்விண்ணம் நிர்வேத செய்யுக்தம் மானசம் அந்தఃகரணம் எஸ்ய சஹ. யாருடைய மனதிலே நிர்வேதம் என்ற வைராக்கியம், நிர்வேதம்னா வைராக்கியம்னு பெயர், நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருத்த கிருத்தேன்னு சொன்னோம் இல்லையா, நிர்வேதம் வந்து விட்டது. நிர்வேதம்னா வைராக்கியம். அப்படி வைராக்கியம் உடையவனாக திகழ்ந்திருக்கிறான். அப்படிப்பட்டவன் சம்சாராத் விரக்த சித்தகா அப்படின்னு, சம்சாரத்திலிருந்து அவனுடைய மனம் விரக்தி அடைந்து விட்டது. அப்படிப்பட்ட மனதை கொண்டவனாக இருந்திருக்கிறான் அந்த சமாதி. அவன் கேட்டிருக்கான், என்ன கேட்டிருக்கான் தேவியிடம் அப்படின்னா ஞானத்தை கொடுங்கள் அப்படின்னு. இந்த உலகத்திலே இது என்னுடையது, அது என்னுடையது அப்படின்னு நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கோம். என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், செல்வம் அப்படின்னு என்னமோ நினைச்சுக்கிறோம். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சொந்தங்கள் அப்படின்னு. இப்படி ஒரு அபிமானம் இருக்கு. நம்முடையது இல்லாத ஒரு பொருளில் நம்முடையது என்ற ஒரு அபிமானம். அந்த அபிமானத்துக்கு பேர் தான் அத்தியாசம்னு பெயர், அதுதான் மோகம்னு பெயர். இதுக்குதான் இன்னொரு பேர் இருக்கு, சம்சாரம்னே பெயர் அதுக்கு தான். ஏன் வெளிப்பொருளை வச்சுக்கணும்? தன்னுடைய உடம்பையே எடுத்துப்போம். இந்த உடம்பு என்பது வந்து அனாத்மா, பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடல் அனாத்மாவான பஞ்சபூதங்களால் ஆன ஜடவஸ்துவான இந்த உடலில் நான் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. என்னுடையது இந்த உடல் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த அபிமானம் இருக்கே, இதுதான் வந்து மோகம் அப்படின்னு பெயர். மோகத்தில் ஆழ்த்தக்கூடியது இது. அப்படிப்பட்ட மோகம், அந்த மோகத்தை எது அழிக்கும் அப்படின்னா இந்த ஞானம் அழிக்கும். அந்த ஞானத்தை கேட்டிருக்கான். மோகத்தை அழிக்கக்கூடியதான ஒரு ஞானத்தை கேட்டிருக்கான். நான் என்னுடையது என்பது ஒரு பற்று. சங்கம் அப்படின்னா பற்றுன்னு அர்த்தம். நான் என்னுடையது என்ற பற்று, அந்த பற்றை விலக்குவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ, அதை அழிப்பதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அந்த ஞானம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கான். சங்க விச்சுதிகாரகம் அப்படின்னு சொல்லி, விச்சுதிகி அப்படின்னா அழிதல் அப்படின்னு அர்த்தம். அந்த பற்றை விலக்குவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஞானம் எனக்கு வேண்டும். மம இதி அகமிதி சங்க விச்சுதி காரகம். நான் எனது என்ற ஒரு சங்கம் இருக்கிறது, பற்று இருக்கிறது. அந்த பற்றை அழிப்பதற்கு எது கருவியாக இருக்கிறதோ அந்த ஞானத்தை கேட்டிருக்கிறான். அதனால அவன் பெரிய ஒரு புத்திமான் அப்படின்னு சொல்றார். அவர் எந்த ஞானத்தை கேட்டுவிட்டால் இந்த சங்கங்கள் போகட்டும், இந்த பற்று போகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு என்ன ஞானம் வேண்டும் என்றால் அவன் என்ன கேட்டு விட்டான் அப்படின்னா பரமாத்மஸ்வரூப பிரம்ம ஞானத்தை கேட்டு விட்டான். ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய ஞானத்தை கேட்டு விட்டான். எங்கு மமதை இருக்கிறதோ, எங்கு அகந்தை இருக்கிறதோ அதுதான் சங்கம்னு பேர். மமதாச்ச அகந்தாச்ச சங்கஹா சம்சர்கஹா அபேக்ஷா புத்திஹி துவைத்தம். என்னுடையது அப்படின்னு என்று எண்ணிவிட்டால் இரண்டாவது பொருள் இருக்குன்னு அர்த்தமாச்சு. அது துவைத்த ஞானம், பேத்தன். அது வந்து ஒரு மனிதனை கட்டுக்குள் வைக்கிறது. அப்படிப்பட்ட கட்டுக்குள் வைக்கக்கூடியவற்றை விளக்குவதற்கான என்ன ஞானம் இருக்கிறதோ, மோட்சத்திற்கு எந்த ஞானம் காரணமாக இருக்கிறதோ அந்த ஞானத்தை அவன் கேட்டிருக்கிறான். அதனாலே அவனை பிராக்ஞக அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மந்திரத்தில். இப்படிப்பட்டதாக அந்த சமாதி தனக்கு வேண்டிய அந்த மோட்சத்தை, உயர்ந்த ஒரு லட்சியத்தை கேட்டுவிட்டான். தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு 4 விதமான
புருஷார்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் அடைவதற்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய 4 பொருட்கள் இவை. இந்த மோட்சம்ங்கிறது, அந்த மோட்சத்துக்கு வருவதுங்கிறது ஒரு மனிதன் அதை விரும்புகிறான் அப்படின்னா அது பெரிய ஒரு, அவன் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கிற, எத்தனையோ காலங்களா அவன் அதை பற்றி எண்ணி 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 இதுதான் வேண்டும்னு வந்திருக்கணும். கடைசி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து அதை பற்றி ஆராய்ச்சி செய்து, இந்த உலகத்தில் ஒருவனுக்கு நிரந்தரமான நன்மை இல்லை, எவ்வளவு கொடுத்தாலும் போராது, ஒரு திருப்தி இல்லை, திருப்தியற்றதாக இருக்கிறது, பந்தத்தில் ஆழ்த்துகிறது அப்படிங்கிறது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சான். புரிஞ்சதுன்னு அப்பதான் அவனுக்கு மோட்சம் அடைய வேண்டும். இதிலிருந்து என்ன நித்தியமானது என்ன இருக்கிறது, திருப்தி கொடுக்கக்கூடிய வஸ்து என்ன இருக்கிறது, பூரணத்துவத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி பிறந்து அப்புறம்தான் அவனுக்கு கொஞ்சம் மோட்சம் அப்படின்னு தெரியறது, ஆத்ம ஞானம் வேண்டும்னு தெரியறது, ஆத்மாவை அடைந்தால் நித்தியமான இது கிடைச்சிடலான்னு தெரியறது. அப்படி தெரியணும் அப்படின்னா அவன் அவ்வளவு அனுபவங்களை தாண்டி வந்திருக்கணும். அதனாலதான் அவனுக்கு ஒரு பெரிய புத்திமான் அப்படின்னு பேர். தேவியும் இவர்கள் கேட்ட உடனே, நீங்கள் கேட்டது எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறார். சொல்பைரகோ பிருபதே ஸ்வம்ராஜ்யம் பிராப்சதே பவான் ஹத்வா ரிபு நஸ்கலிதம் தவதத்ர பவிஷ்யதி. இந்த ராஜாவிடம் சொல்கிறாள், இன்னும் கொஞ்ச நாள்லேயே உனக்கு உன்னுடைய ராஜ்யம் கிடைச்சிடும், உன்னுடைய எதிரிகள் எல்லாவரையும் அழித்து விட்டு நீயே அங்க ராஜாவாக ஆகிவிடுவாய். மிருத்தஷ்ச பூயசம் பிராப்பிய ஜென்மதேவாத் விவஸ்வதா சாவரணிகோ நாம மனு பவான் புவி பவிஷ்யதி. இறந்த பிறகும் கூட அடுத்த ஜென்மத்தில் தோன்றி நீ ஒரு பெரிய மன்வந்தரத்துக்கு அதிபதியாக ஆகிவிடுவாய் அப்படிங்கிறதையும் சுற்றி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இந்த சமாதி அந்த வணிகனிடம் தேவி சொல்கிறாள், வைஷ்யவர்யே துவயாயஷ்ச வரோஸ்பத்தோபிவாஞ்சிதா தம் பிரயச்சாமி சம்சித்தியை தவ ஞானம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்லிடுறார். உனக்கு நீ கேட்டிருந்தையே, சமாதியிடம் சொல்கிறாள், என்னிடம் இருந்து சில பிரார்த்தனைகளை செய்தாய், எதெல்லாம் நீ கேட்டாயோ அவற்றையெல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன். தம் வரம் தவா அபிலஷிதம் துப்யம் பிரயச்சாமி. நீ எந்த வரத்தை கேட்டாயோ, எதை விரும்பி கேட்டாயோ அதை உனக்கு தந்து விடுகிறேன். எதற்காக தருகிறேன் அப்படின்னா சம்சித்தியை அப்படின்னு ஒரு பதம் போட்டு, இவன் கேட்ட வரம் என்ன அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கேட்டிருக்கிறான். அந்த ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் இருந்தாதான், அதுதான் இருப்பதிலேயே மிக மிக உயர்ந்ததுங்கிறது இந்த இடத்த சொல்லியிருக்கார். பரமாத்ம ரூப சங்கதி அப்படின்னு, பரமாத்மாவை பற்றி அறிந்து கொள்வதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அத்தகைய ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சம்சித்தியை பரமாத்ம ரூப சங்கத்தியை கொடுக்கிறேன், மோக்ஷாய ததாமி அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது என்னாச்சு அப்படின்னா பிரம்ம சாட்சா்காரத்தை கொடுக்கக்கூடிய, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம், அந்த ஞானத்தை நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால மோட்சத்தை அடைய வேண்டும்ங்கிற எண்ணமே மோக்ஷதீஹி ஞானமித்யுச்யதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் ஞானமே, மோக்ஷம் அப்படிங்கிறது தான் ஞானமே. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தம் பிரம்ம அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பிரம்மங்கிறது ஞானம், ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். அதனாலதான் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு. அவர் ஞானத்தை கேட்டார் அப்படின்னா அவரே பிரம்ம வடிவமாக ஆகுவதற்காக, மோட்சத்தை அடைவதற்காக அவர் கேட்டிருக்கார். அந்த மோட்சத்தையும் அந்த தேவி அந்த வணிகனுக்கு கொடுத்து விட்டாள். ஸோ யாரெல்லாம் எதை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் தேவி வரத்தை கொடுத்து விடுகிறாள். அந்த வரத்தை கொடுக்கிறது தான் இந்த 13வது அத்தியாயத்துடைய கருத்தே. வரப்பிரதானம்னே பேர் இது. இந்த வரப்பிரதானம், வரத்தை கொடுக்கக்கூடியதான இந்த
அத்தியாயம் யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியதுன்னு தெரியுது. ஆனா இவர்கள் இருவரும் இந்த இரண்டு பொருட்களை இந்த இகலோகத்திலும் பரலோகத்திலும் வேண்டியதை அந்த அரசன் கேட்டான். மோக்ஷத்தை அந்த சமாதி என்ற வணிகன் கேட்டுவிட்டான். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு உதாரணமா இருக்கு. இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் இன்னும் என்னென்னலாம் கிடைக்கும் இந்த தேவி மகாத்மியத்தை படிக்கிறதோ கேட்கறதுனாலேயோ என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய லிஸ்டே வந்து 12வது அத்தியாயத்தில் கொடுத்துருக்கு. ஃபலஸ்துதினே பேரு. என்னைக்கு படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் இது இருக்கு. இந்த 12வது அத்தியாயத்தை கொஞ்சம் போவோம். ஏபிஸ்தவைஷ்சமாம் நித்யம் ஸ்தோஷ்யதே யஸ் சமாஹிதஹ தஸ்யாஹம் சகலாம் பாதாம் ஷமயிஷ்யாம்யசம்ஷயம் அப்படின்னு சொல்ற தேவி சொல்லக்கூடியது. இந்த 12வது அத்தியாயம் ஆரம்பிச்சு இந்த அதாவது தேவி மகாத்மியத்தில் 3 சரித்திரங்கள் இருந்தன. முதல் சரித்திரத்திலே மது கைட்டப நாசம் இருந்தது. மது கைட்டவர் என்ற 2 அரக்கர்கள் அவர்களை வதம் செய்ததை பற்றி முதல் அத்தியாயம் இருந்தது. அதுதான் முதல் சரித்திரம். 2வது அத்தியாயம் முதல் 4ஆம் அத்தியாயம் வரை இருந்தது மகிஷாசுரனுடைய கதையும் அவனை அழித்த கதையும் இருந்தது. 5வது அத்தியாயம் தொடங்கி 11வது அத்தியாயம் வரை சும்பன் நிசும்பன் என்ற 2 அரக்கர்களுடைய கதையும் அவனை அழித்த கதையும் இருந்தது. இப்படியாக 3 சரித்திரங்கள் இருந்தன. இந்த 3 சரித்திரங்களையும் யார் படிக்கிறார்களோ தினந்தோறும் அப்படின்னு சொல்லி ஏபிஹி ஸ்தவைஷ்சமாம் நித்யம் ஸ்தோஷ்யதே யஸ் சமாஹிதஹ. இந்த 3 சரித்திரங்களாலும் யார் தினமும் சமாஹிதஹ அப்படின்னு சொல்லி, சமாஹிதகன்னா மனம் ஒருமைப்பட்டு அப்படின்னு அர்த்தம். மனம் ஒருமைப்பட்டு யார் படிக்கிறார்களோ துதிக்கிறார்களோ தஸ்ய அகம் சகலாம்பாதாம் நாசயிஷ்யாமி அப்படிங்கிற அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடங்கல்கள் எல்லாவற்றையும், விக்னங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நான் போக்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தேவி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சொல்ல போறாங்க. என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, சமாஹிதனா இருந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏகாகிர சித்தஹா அப்படின்னு போட்டிருக்கு. ஏபிஹி திரிபிஹி ஸ்தவைஹி 3 ஸ்தவங்கள் 3 சரித்திரங்கள் இருக்கு. 3ஐயும் படிக்கணும், நித்தியம் படிக்கணும், விடாமல் தினந்தோறும் அவிகல்பித்தம் அப்படின்னு இடைவிடாமல் படிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு. அப்படி படிச்சாக்க சகலாம் அசேஷாம்பாதம் இருக்கக்கூடிய எல்லா விதமான விக்னங்களும் போய்விடும். நாசயிஷ்யாமி அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுலேயும் இன்னொன்று சொல்லியிருக்க அசம்சயம்னு ஒரு பதம் வேறு இருக்கு. இந்த விஷயத்தில் ஒரு சிறிதும் சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லாமல் நான் நிச்சயமாக அழித்து விடுவேன், தடங்கல்களை நீக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. தினந்தோறும் படிக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் படிக்கலாமே அப்படின்னா என்னென்னைக்கு படிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. அஷ்டமியாம் சதுர்தஷ்யாம் நவம்யாம் ஏக சேதசா. அஷ்டமி, நவமி, சதுர்தசி இந்த 3 நாட்கள்ல நிச்சயமா படிக்கணுமா. அது சொல்லியிருக்கு. சாமானிய வக்தவ்யம் அர்த்தம் விவேச்சயந்தி நித்தியம் இது அப்படிங்கிற. இந்த நித்தியம்னு என்ன பதம்? தினமும் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். தினமும் படிக்கிறத எப்படி கஷ்டமாச்சு அப்படின்னோடனே இந்த இடத்துல ஒரு வேறு விதமாக, அதாவது ஒரு தினம் முடியாட்டாலும் பரவாயில்ல இப்படியாவது படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த 3 ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்க போகிறார்கள். எதையெல்லாம் படிக்கணும்னு முதல்ல சொல்ல போறார். மதுகைட்டபநாசம் ச மகிஷாசுரகாத்தனம் கீர்த்தைஷ்யந்தி ஏதத்வத் வதம் சும்பனிஷும்பயோகோ அப்படின்னு சொல்லியிருக்கார். மது கைட்டபநாசம் முதல் அத்தியாயம் நம்ம சொன்ன மாதிரி மகிஷாசுரனுடைய கதை. இவற்றை எல்லாம் கீர்த்தைஷ்யந்தி அப்படின்னா யார் தினம்தோறும் யார் படிக்கிறார்களோ அப்படின்னு அர்த்தமாச்சு. அதை எப்படி படிக்கணும்னு ஏகச்சேத்தசகா, அதுலேயும்
மனம் எப்போதும் ஒன்றாக இருக்கணும். அது மட்டும் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய கண்டிஷன். மனம் ஒருமைப்படாமல் படிச்சாக்கு ஒரு எந்த ஒரு பலனும் இருக்கு. மனம் ஒருமைப்படலையே என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, மனம் ஒருமைப்படுவதற்காக பிரார்த்தனைகள் செய்து கொள்ள வேண்டும், செய்து கொண்டு படிக்க வேண்டும். அப்போ ஒரு மணி நேரம் படிக்கிறோம்னாக்க அதில் ஆரம்பத்தில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் மனசு ஒருமைப்படலாம். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி 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 நம்முடைய சின்சியாரிட்டி இருக்கிறதுனாலேயே, ஸ்ரத்தை இருக்கிறதுனாலேயே ஒரு சில நாட்களிலேயே மனம் அதிலேயே ஒன்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மனம் ஒருமைப்பாட்டுடன் இதை படிக்க வேண்டும் சொல்லியிருக்கு. ஏகம் ஏகாகிரம் ஏகஸ்மின் வா வஸ்துனி சேதஹா ஹிருதயம் ஏஷாம் ததாவிதாஹா சந்தஹா அப்படின்னு சொல்லிருக்கு. ஏகச்சேதசா அப்படின்னா ஒரே விஷயத்திலேயே மனம் இருக்கணுமா, மனம் நகரக்கூடாது ஒரு விஷயத்தை தவிர. எதை படிக்கிறோமோ, எந்த சரித்திரத்தை படிக்கிறோமோ, தேவியுடைய சரித்திரத்தை படிச்சுட்டு இருக்கோம், தேவியுடைய உருவமே அங்கே தெரியணும். ஆகிய அது அந்த தேவியை பற்றி படிக்கும்போது எதை படிக்கிறோமோ அது படிக்கிறது ஏதோ ஒரு கதை மாதிரி இல்லாமல் அப்படியே வெளியில தெரியணும். குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ராமர் தான் இஷ்ட தெய்வம். ராமாயணம் கதை கேட்கறதுல அவருக்கு அலாதி பிரியம். அதனால ஒரு அரசவையில் ஒரு பண்டிதர் இருந்தார். தினமும் ராமாயணம் சொல்லுவார். ஒரு நாள் அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. அதனால அவருடைய புதல்வனை அனுப்புகிறார் அந்த ராமாயண கதையை சொல்வதற்காக. புதல்வனிடம் மகனிடம் சொல்லி அனுப்புறார். இதே போல ராமன் காட்டுக்கு போனது வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ ராவணன் சீதையை இலங்கைக்கு தூக்கிட்டு போகணும், அதை சொல்லணும். நீ அதெல்லாம் சொல்லி வேகமாக ராமன் அந்த இலங்கை அரசனான ராவணனை கொன்று மீண்டும் சீதையை மீட்டு வந்து விட்டான்ங்கிறத வரலும் வேகமாக சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்கு. ராமாயண கதையே அதுக்கப்புறம் தான் இருக்கு. அதை வேகமாக சொல்லிட்டுமா அன்னைக்குள்ள அப்படி சொல்லி அனுப்புறாரு. இவனுக்கு ஆனால் அது எதுக்கு அப்படி சொல்றாருலாம் தெரியல. இவன் போய் தன்னுடைய பாண்டியத்தை காட்டணும்னு சொல்லி அமர்ந்து சீதையை ராவணன் கடத்தி சென்றதை மட்டும் சொல்லிட்டான். மற்றவர்கள்லாம் கேட்டு இருக்கிறார்கள். இந்த அரசனுக்கோ குலசேகர ஆழ்வாருக்கோ, குலசேகர ஆழ்வார் ஒரு அரசராக இருந்தார், அவருக்கோ அது வெறும் கதையா தெரியல. அவன் சொல்றது அப்படியே அவருக்கு நேரம் நடக்கிற மாதிரி இருக்கு. ராமனே அந்த காட்டில் நடந்து போயிட்டு இருக்கான், சீதை எங்க காட்டிலே இருக்கிறாள், ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகிறான், இதெல்லாம் தெரியறது அப்படியே. அதனால அந்த நேரத்தில் அந்த குலசேகர ஆழ்வார் அரசராகத்தான் இருந்தார். எழுந்து நின்று தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டின்னு போயிட்டார். ராமனுக்கு சகாயம் பண்ண, உதவி செய்யணும், சீதையை மீட்டுன்னு வரணும் அப்படின்னு சொல்லி நேராக படைகளை திரட்டின்னு போயிட்டார். இப்போ அந்த அளவுக்கு வெறும் கதையை படிக்காம அந்த கதையில் நடக்கிற இதெல்லாம் ஒரு உண்மையாக பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கறதுக்கு தான் ஏகச்சேதசன்னு பேர். அதை தவிர எந்த கதை இருக்கிறதோ அந்த கதையை தவிர வேறு எதுவும், எதை படிக்கிறோமோ அதை தவிர வேறு எதுவும் நமக்கு மனசுல வரவே கூடாது. அப்படிப்பட்டது தான் ஏகாகிர சேதசா அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட மனதை வைத்துக்கொண்டு மதுகைட்டப நாசத்தை படிக்கணும். மதுகைட்டபயோகோ நாசகா எஸ்மின் கிரந்தே தம் மதுகைட்டப நாசம் மதுகைட்டபநாசம் ச மகிஷாசுரகாத்தனம் கீர்த்தயிஷ்யந்தி ஏதத்வத் வதம் சும்பனிஷம்பயோகோ அப்படின்னு சொன்னதுனால 3 சரித்திரத்தையும் படிக்கணும்னு சொல்லியாச்சு. மகிஷாசுர மதுகைட்டபநாசம்ங்கிறது பிரதமாத்தியாயத்தில் இருக்கு, முதல் அத்தியாயத்தில் இருக்கு. மகிஷாசுர காத்தனம்ங்கிறது, மகிஷாசுரனை அழித்தல் அப்படிங்கிறது 2வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சு 4ஆம் அத்தியாயம் வரணும் இருக்கு. சும்பனிஷம்பயோகோ வதம் அப்படின்னு சொன்னது 5ஆம் அத்தியாயத்தில் ஆரம்பிச்சு 11 வரையிலும் இருக்கிறது. அதன் பிறகு 12, 13 ஃபலஸ்துதியும் வரப்பிரதானமும். அதனால இந்த எல்லாவற்றையும் சேர்த்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அதுவும் மனம் ஒன்றி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதை மனம் ஒன்றி மட்டும் இல்லை, பக்தியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு.
பக்தியுடன். அப்படி பக்தின்னா ஒரு ஸ்ரத்தையுடன், ஒரு மனம் நிகழ்ந்து போகணும். அது உண்மை என்று நமக்கு தெரிகிற அளவுக்கு வர வேண்டும். அதுதான் ஸ்ரத்தை. ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கையினர். அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த நம்பிக்கையுடன் தேவியுடைய மகாத்மியத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், தேவி எனக்கு அருள் புரிவாள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டும், பக்தி வேண்டும். அப்படிப்பட்ட பக்தியுடன் அவர்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. படிக்க முடியலையே என்ன பண்றது அப்படின்னா ஸ்ரோஷ்யந்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். படிக்க வேண்டாம், கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு புண்ணியமும் வெற்றியும் கிடைக்கிறதோ அதே அளவு புண்ணியமும் வெற்றியும் கேட்பவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரோஷ்யந்தி ச அப்படின்னு யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் கிடைக்கும். என்னென்னைக்கெல்லாம் படிக்கணும்னா அஷ்டமியாம் ச சதுர்தஷ்யாம் நவம்யாம் ச 15 நாட்களில் 3 நாட்கள் படித்து விட வேண்டும். அதுவும் சொல்லியிருக்கு. அவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க ந தேஷாம் துஷ்கிருத்தம் கிஞ்சித் அப்படின்னு, அவர்களுக்கு பாபம் என்பதே ஏற்படாது அப்படின்னு சொல்லியாச்சு. பாவத்தின் பலன் என்பது கிடைக்காது. அன்னை சாரதாதேவி அவர்கள் சொல்லும்போது ஜபம் தியானம் இதெல்லாம் செய்யறதுனால ஒருவனுக்கு என்ன பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னாக்க ஏதோ ஒரு பெரிய கெடுதல் வர வேண்டியதா இருந்தது, காலே போக வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய பாவமா இருந்தது. ஆனா அவனுக்கு இருந்த பக்தியினால வெறும் காலில் ஒரு சின்ன முள்ளு மட்டும் குத்திட்டு போயிடும், தலைக்கு வந்தது தலைப்பாயுடன் போச்சு அப்படிங்கிற மாதிரி. அது போன்று இந்த தேவி மகாத்மியத்தை படிப்பவர்களுக்கு ந தேஷாம் துஷ்கிருத்தம் கிஞ்சித், அவர்களுக்கு பாவத்தின் பலன் வரவே வராது அப்படின்னு அர்த்தம். துஷ்கிருத்தோத்தான சாபதா, அவர்களுக்கு பெரிய ஆபத்துகளும் ஏற்பட்டு விடாது. செய்த பழைய பாபங்களினால் கூட அவர்களுக்கு பெரிய தீங்கு ஏற்பட்டு விடாது. இப்போ வரக்கூடிய செய்யக்கூடிய பாவங்களினால், புதிய பாவங்களினால் வரக்கூடிய பலன்கள் அதுவும் கிடையாது, பழைய பாவங்களினால் ஏற்படக்கூடிய தண்டனைகளும் வராது. அப்போ சச்சிதமும் போச்சு, ஆகாமியும் போச்சு, வாழ்கின்ற காலத்திலும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. அப்படின்னா எல்லா காலங்களிலும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு அர்த்தமாச்சு. அவனுக்கு நிறைந்த செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பவிஷ்யதி ந தாரித்ரியம், தரித்திரத்தை வராது. கையில் செல்வம் இல்லாத நிலைமை வரவே வராது. கையில் செல்வம் இல்லாமல் இருந்தால் அதை விட பெரிய கொடுமை கிடையாது. இல்லானை இல்லாளும் வேண்டாள் அப்படின்னு இந்த கதை ஆரம்பிச்சதே அப்படிதான். அவன் ஒவ்வொருவருடைய இந்த சுரத்தன் சமாதி இவர்களுடைய செல்வங்கள்லாம் போயிடுது, அவர்களிடம் எதுவும் இல்லை. அதனால் அவருடைய மனைவி மக்களே அவனை மதிக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் அந்த மனைவி மக்கள்களை எல்லாம் துறந்து விட்டு, வீட்டை துறந்து விட்டு இவர்கள் இருவரும் காட்டிற்கு சேர்ந்து விட்டார்கள். இல்லானை இல்லாளும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள்னு சொல்லியிருக்கு. அப்படி யாருக்கும் வேண்டாதவனாக இருந்து விடுவானவன். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடாதவனுக்கு யாருக்கும். இதை படிப்பவர்கள் என்ன தாரித்ரியம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்லியிருக்கு. தனக்கு எது பிடித்ததோ அது அவனிடமிருந்து போய்விடாது. செல்வம்ங்கிறது நிலையானது இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொருவரிடம் செல்வம் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு சில நேரங்களில் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் ஒருவன் செல்வந்தனாக இருக்க முடியும். ஏன்னா அந்த செல்வம்ங்கிறது நகர்ந்து போயிட்டே இருக்கக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும், செல்வம் மட்டும் இல்லை, எல்லாமுமே ஒரு நாள் பிரிஞ்சுதான் ஆகணும். அந்த பிரிவுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது இந்த இடத்துல. அப்படிங்கிற நச்ச ஏவ இஷ்டவியோஜனம், எனக்கு எது பிடித்திருக்கிறதோ, எந்த பொருளில் எனக்கு மிகவும் ஆசை இருக்கிறதோ அது என்னிடை விட்டு நீங்காது. யோகக்ஷேம் வகாமியகம்னு கிருஷ்ணர் சொல்றாருங்க. ஒருவருடைய நன்மையையும் அவனுக்கு தேவையான பொருட்களையும் நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு அதே இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன், அவனுக்கு தீமை வராது அப்படின்னு சொல்றார் தேவி. யார் இந்த தேவி மகாத்மியத்தையே தினந்தோறும் படிக்கிறார்களோ, அல்லது வாரத்தில் 15 நாட்களில் ஒரு கிருஷ்ணபக்ஷத்திலோ சுக்லபக்ஷத்திலோ 3 நாட்கள் யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு இதெல்லாம்
கிடைக்கும், துன்பம் வராது, இப்படி எல்லாம் பலவிதமான அனுகிரகங்களை கொடுத்திருக்கிறாள் தேவி. அது மட்டும் இல்லை, அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சத்ருத்தோட பயம் தஸ்ய, எதிரிகளிடம் இருந்து ஒரு பயமும் ஏற்படாது. தஸ்யத்தோவான் ராஜதக, தஸ்யுக்கள்னா திருடர்களிடமிருந்தும் பயம் ஏற்படாது. ந ராஜதகா, ராஜாவிடமிருந்தும் பயம் ஏற்படாது. ந சஸ்திரானலதோ யௌகாத் கதாச்சித் சம்பவிஷ்யதி, சஸ்திரங்கள்னா ஆயுதங்களால் அவனுக்கு பயமில்லை, நெருப்பினால் பயமில்லை, தண்ணீரில் பயமில்லை. நெருப்பினாலோ காற்றினாலோ தண்ணீரினாலோ ஆயுதங்களாலோ ஒருவனுக்கு பயமில்லை அப்படின்னா பஞ்சபூதங்களில் இருந்து பயமில்லைன்னு அர்த்தமாச்சு. பஞ்சபூதங்களில் பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னா ஆத்மா தான். ஏன்னா அது அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்யேவச்ச சர்வகத்தகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆத்மா அச்சேத்யக, ஆயுதங்களால் அழிக்க முடியாதது அந்த ஆத்மா. அதாஹ்யகா, நெருப்பினால் சுட முடியாது. அக்லேத்யகா, தண்ணீரினால் நினைக்க முடியாது. இப்படி எதனாலும் எந்த பஞ்சபூதங்கள் இல்லாமலும் நினைக்க முடியாமல் அழிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஆத்ம சாட்சாத்காரம் ஒருவனுக்கு கிடைச்சி விடுகிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பலன் ஒருவனுக்கு கிடைக்க போறது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்கார். தஸ்மாத் மமைதன் மகாத்மியம் பட்டித்தவ்யம் சமாஹிதை, அதனால என்னுடைய மகாத்மியத்தை எல்லோரும் சமாஹிதைகி பட்டித்தவ்யம், மிகுந்த மன ஒருமைப்பாடுடன் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். படிக்க முடியாவிட்டால் ஸ்ரோத்தவ்யம், கேட்கவாது வேண்டும். சதா பக்தியா பரம் ஸ்வஸ்தேயனம் ஹிதத்து, அது ஒரு பெரிய ஒருவனுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியது, நன்மையை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கார். தஸ்மாத் மகாத்மியம், எனவே இந்த மகாத்மியத்தை, தேவி மகாத்மியத்தை பட்டித்தவ்யம் அப்படின்னு சொல்லி, பரம் ஸ்வஸ்தியனம், பரம் அப்படின்னாக்க உயர்ந்தது. ஸ்தவாந்தராத் உத்கிருஷ்டம், உத்கிருஷ்ட பலதம் வா, உயர்ந்த பலனை கொடுக்கிறது இல்லையா, அதனால அதுக்கு பேர் பரம்னு பெயர். வாஞ்சிதார்த்த, தேவிக்கு வாஞ்சிதார்த்த பிரதாயினின்னே ஒரு பெயர். எதையெல்லாம் நாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் தேவி. அதனாலதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு, அப்படி தேவி மகாத்மியத்தை எப்போதும் படிக்கணும் அப்படின்னு. வாஞ்சிதார்த்த சாதனத்வாத் ஹேத்தோஹோ, இங்க எந்த வாஞ்சிதார்த்த எந்த ஒரு பொருளை நாம் விரும்புகிறோமோ அதை அடைவதற்கான ஒரு சாதனமாக இருக்கிறது இந்த தேவி மகாத்மிய பட்டணம். அதனால அந்த தேவி மகாத்மிய பட்டணம் எல்லோரும் படிக்கிறது, எல்லோரும் பண்ண வேண்டும். யாரால் பண்ண வேண்டும்னா சமாஹிதைகி அப்படின்னு சொல்லியிருக்கு. மனம் ஒருமைப்பாட்டுடன் இருக்கக்கூடியவர்கள் படிக்க வேண்டும். ஏகாகிர சித்தைகி அப்படின்னு, மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு படிக்க வேண்டும் அர்த்தம். அப்படிப்பட்ட மனிதர்கள் படிக்கும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய பலன், புண்ணியம் கிடைக்கிறது, க்ஷேமம் கிடைக்கிறது. இவ்வுலகத்தில் இருந்தும் ஐகிக ஆமுஷ்மிக்க பலசாதன பூத்த சரணி கிடைக்கிறது. இந்த உலகத்திலே ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கின்றது, மறு உலகத்திலே இருக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கிறது, மோட்ச பரியந்தம் எல்லாமே கிடைச்சி விடுகிறது. அதை படிப்பதற்கு பக்தியா, இங்கேயும் இருக்கு, திரும்பவும் சொல்லியிருக்க பக்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்தியுடன் படிக்க வேண்டும், ஸ்ரத்தையுடன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. படிக்கிறது மட்டும் படிக்க முடியாவிட்டால் கேட்க வேண்டும்ங்கிறது இருக்கு. பக்தியா சதா ஸ்ரோத்தவ்யம் ச அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்தியுடன் படிக்கவும் வேண்டும், கேட்கவும் வேண்டும். அப்படி கேட்டாலோ படித்தாலோ ஒரு பெரிய ஒரு பலன் கிடைக்க போகிறது. நமக்கு பெரிய பலன் கிடைக்க போறதுன்னு தெரிகிறது. அப்படி தெரியும் போது அதை நாம் எப்படி நாம் பயன்படுத்திக்க போறோம்னு தான். நமக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 24 மணி நேரத்திலே நாம் எதை அடைய போகிறோம்ங்கிறது தான் ஒரு கேள்வி. ஒவ்வொருத்தரும் தனக்கு எது உயர்ந்தது என்று நினைக்கிறார்களோ அதை அடைய வேண்டும் நினைச்சுக்கிறோம். எனக்கு இது கிடைத்தால் எனக்கு மிகவும் நல்லது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அது கிடைத்தால் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எது வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில இருக்கு.
எது வேண்டும், எந்த ஒரு பொருளில் நாம் ஒரு பெரிய மதிப்பை கொடுக்கிறோமோ அதை நோக்கி நம்ம போவோம். ஒருவனுக்கு விளையாட்டிலே ஒரு பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னாக்கா அவன் இன்றைக்கு இது விளையாட வேண்டும்னு நினைச்சுப்பான். ஒருவனுக்கு படிப்பிலே ஒரு பெரிய மதிப்பு இருக்கு அப்படின்னா அவன் தன்னுடைய மனதை படிப்பிலேயே செலுத்துவான். யார் எதை உயர்வாக எண்ணுகிறானோ அதை அவன் தொடர்ந்து செய்ய போகிறான். ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தேவியுடைய அனுகிரகத்தினால எல்லாவற்றையும் சாதிச்சிடலாம். இந்த உலகத்திலே நாம் சாதிக்க வேண்டியவை எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். வரக்கூடிய எத்தனையோ பிறவிகளில் இருக்கக்கூடிய எதை வேண்டும் என்று கேட்டாலும் கிடைக்க போறது இல்லை. பிறவியே வேண்டாம், மோட்சம்தான் வேணும் அப்படின்னு நினைச்சாக்கா அதுவும் கிடைக்க போறதுங்கிறதும் தெரியுது. அப்படி தேவியோட அனுகிரகம் இருக்கு. அந்த தேவியோடைய அனுகிரகம் எல்லோருக்கும் எப்போதும் இருக்க வேண்டும். இதற்கப்புறமும் கூட இந்த 12வது அத்தியாயத்துல இன்னும் நிறைய பலன்களை பற்றி சொல்லியிருக்கு. இந்த பலன்களை முடித்த பிறகு நாம் மீண்டும் இந்த 5வது அத்தியாயத்திலிருந்து திரும்ப நம்முடைய 3வது சரித்திரத்தை தொடரலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.